நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு. நைஸ். பார்க்க நல்லா இருக்கு. டபுள் ஆக்ஷன் மாதிரி வருது. அந்த சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ போகிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு ஸ்டார்டிங்லேருந்து. எஸ்பெஷலி அந்த டாக் வந்து செம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லை இது அவெஞ்சர் கம்பேர் பண்ண முடியாதுங்க சார். அவெஞ்சர் வந்து அது டாப் மோஸ்ட். அது வந்து கம்பேர் பண்ண முடியாது பிடிசி. ஓகே பட் ஆனால் சூப்பர்மேன் அப்படி ஓகே அப்படி வேணா சொல்லலாம். நான் அவெஞ்சர்ஸ் கம்பேர் பண்ண முடியாது இல்லை. ஓகே அது நல்லா இருக்கு பார்க்கலாம். ஓகேங்க சார். இல்லை லாஸ்ட் மூவிக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பெஸ்ட்டாக இருக்குது. ஜேம்ஸ் கான் இந்த டைரக்டர் வந்து எடுத்த படத்துலேயே இது கொஞ்சம் எல்லா படமும் அவருக்கு சூப்பராக ஹிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் நல்லா தான் எடுத்துக்கிறாரு. புதுசாக இவரும் டிசி யூனிவர்ஸ்ன்றதை புதுசாக க்ரியேட் பண்ணுவார். மார்வல் மாதிரி இதுவுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இதுலேயுமே யூனிவர்சல் பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மார்வலில் வர மாதிரி இதுலேயுமே அதே மாதிரி மூவிகள் வரும். நல்லா இருக்குது நல்லா இருக்குது. நல்லா பார்த்துக்கலாம். இதில் அதுவும் பெட்டராக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. மூவி பரவாயில்ல நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டு அதான் யூனிவர்ஸ் மாதிரி டிசி யூனிவர்ஸ் கரெக்டாக இவரோட எடுக்கிற மூவியில் இந்த டிசி யூனிவர்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஹீரோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பழைய சூப்பர்மேன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த சூப்பர்மேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரீபூட்டுங்கிறது இது கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு சூப்பர்மேன் நம்ம எதிர்பார்க்கல. நல்லாவே இருக்குது. சூப்பர்மேன் சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய படம் வந்து நான் தேட்டர்லாம் பார்த்துருக்கேன். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இதில் லேப்பில் பார்த்துருக்கேன். அப்புறம் டிவியில் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம். மற்றபடி எல்லாமே லேப்டாப்பில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் பட் அதை விட அது நம்மளுக்கு 3Dயில் தெரியாதுல்ல. இது 3Dயில் பார்க்க கம்மியாக இருக்குது. எனக்கு கனெக்ட் ஆகணும். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை அப்போ பார்த்தேன். ஆனால் இப்போ பார்க்குறப்போ அந்த விஷுவல்ஸ்க்கும் இந்த விஷுவல்ஸ்க்கும் நல்லா இருக்குது. எடிட்டிங்க்கு விஎஃப்எக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸு. இருக்கிறதுலே ப்ளஸ் இந்த விஎஃப்எக்ஸ் தான். நிறைய கேமியோ ரோலு. நம்ம பீஸ் மேக்கர்லாம் வருவாங்க. பீஸ் மேக்கர் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் பீஸ் மேக்கர்லாம் வராரு. நம்ம சூப்பர் கேர்லையும் காட்டுருக்கேன். நிறைய கேமியோ உள்ள இருக்குது. அதை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. டிசிக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் வந்து ப்ரொடியூசர் வந்து இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ எம்சியூவில் வந்து அவர் இந்த பக்கம் வந்துட்டார். எம்சியூலேருந்து டிசியிலேருந்து அந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசர் போய்க்கிறார். ஸோ ரெண்டும் கலந்து போனதுனால இப்போ ஜேம்ஸ் கன்னுக்கு செம்மையாக இருக்குது. எதுவுமே வந்து ஏஐ மாதிரி தெரில. இந்த ஏஐயில் அப்புறம் கிராஃபிக்ஸ் மாதிரி எதுவும் தெரில. எல்லாமே உண்மையாகவே நடக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன்னா அந்த நாய் ஒன்று துருத்துருன்னு ஒன்று அந்த பால் ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. அந்த பால் பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க. அந்த நாய் வர சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த சூப்பர் டாக். கெஸ்ட் நிறையா வராங்கண்ணா. கேமியா ஒருத்தர் டப்புன்னு ஒரு 3 செகண்ட் ஒருத்தர் வருவார். அது நல்லா இருக்கும். அவர் வரப்ப தேட்டரே கொஞ்சம் கத்தி கலங்குச்சு. அந்த 3 செகண்ட் மட்டும் அவர் காமிச்சிட்டு ஓடிடுவாங்க. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பரவாயில்ல. சொல்லியாச்சா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஒர்த்தான மூவி தான் இது. நம்ம எதிர்பார்த்தது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் நிறையா டாக்கிங் போர்ஷன் தான் அதிகமாக இருக்குது. நம்ம சீன்ஸாக காமிக்காமல் சில இடத்துல டைலாக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி அதை இதில் ஒரு சூப்பர் டாக் வரும். அந்த டாகை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு தூர்னு ஒரு நாய் இருந்தால் இப்போ இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாக் இருக்குது. அது செம்ம சூப்பராக இருக்குது. நார்மல் நாயே நம்மளால் தொழில் பண்ணுறது நம்மளால் தாங்க முடியாது. பட் ஆனால் சூப்பர் டாக் வந்து எந்த அளவுக்கு சூப்பர்மேனே தொழில் பண்ணோம். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் அது சம்பவம் பண்ணும். அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். அங்கே கெஸ்ட் ரோல் தான் நிறையா இருக்காங்க. நம்ம கெஸ்ட் ரோலுக்கு வெயிட் பண்ணலாம் நிறையா. ஆனால் அவங்களுக்கான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இல்லை. பட் ஆனால் கெஸ்ட் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக செம்ம ட்ரீட் அவங்களுக்கெல்லாம். நான் எங்களோட எம்சியூவில் அயன்மேனை நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி மறுபடியும் கொண்டு வந்துட்டான்னு நல்லா தான் இருக்கும். ஆனால் டிசி ஃபேனுக்கு வந்து இது ப்ளஸ்ஸான படம். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் செம்ம விருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஸ்லோவாக தான் போகும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பரவாயில்ல. நிறைய இடத்துல மிஸ் பண்ணோம். ஏன்னா அவரை நம்ம அவ்வளோ சீரியஸான ஃபேஸ்லாம் பார்த்துட்டு இவன் நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி சூப்பர்மேன்லாம் காட்டுறாங்க. நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நம்ம காட் லெவல் சூப்பர்மேன் தான் பார்த்துருக்கோம். இதில் கடைசியில் வந்து காட் லெவலாக மாறாரு. அது நல்லா இருக்குது ஒரு மாதிரி.
நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெயிலெலாம் பட்டால் நமக்கே சுருக்குன்னு இருக்குல்ல, அது மாதிரி தான் சூப்பர்மேனும் ஒரு இடத்துல படுவார். ஆமாம், நான் ட்ரையல்லே பார்த்துருப்போம். அந்த வந்து கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும், அது காட் லெவலில் ஆயிடுவார். அதனால செம்மையாக இருக்குது படம். இந்த யூனிவர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் சூப்பர்மேன் யூனிவர்ஸ்ல இல்லை, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா இவங்களோட யூனிவர்ஸ் எல்லாம் வந்து சில படங்கள்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஏன்னா சூப்பர்மேனை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ஒண்டர் உமனை கொண்டு வந்து எப்போ பார்த்தாலும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாங்க. பட் இதில் வேறு மாதிரி, இது வேறு, இதில் ரேட்டிங் நடக்கலாம். தேங்க்யூ. இந்த 2 வாரம் படத்துல எல்லாருமே பிடிச்சமா இருக்கா இல்ல இல்லை அந்த எந்தெந்த இடத்துல யார் யார் எப்படி காமிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிச்சிருக்காங்க. நம்ம ஹாலிவுட் மூவி பற்றி சொல்லவே தேவையில்ல. 40 பேர் வச்சிருந்தாலும் 40 பேர்த்தையும் கரெக்டாக காட்டுவாங்க. 40 பேர்த்துல அந்த ஒரு 10 பேர்த்த 30 பேர்த்த இதில் போட்டு 10 பேர்த்த கேமியாவாக காட்டிடுவாங்க. ஏன்னா காட்டணும்ல, அதனால காட்டிடுவாங்க. அந்த மாதிரி சூப்பராக காமிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல டிசி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கணும். இல்லை நானே வந்து எப்பயாவது தான் பார்ப்பேன் இந்த மாதிரி மூவிலாம். எனக்கே பிடிச்சிருக்குன்னா அவங்களோட இப்போ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கு. எத்தனை லேடி சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. படத்தை எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டு அப்புறம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காம போயிருமே. இல்ல ஏதோ ஒரு லேடி சூப்பர் ஹீரோவை பத்தி சொன்னீங்க. ஆனால் அந்த சுற்றி தீட்டு ஒருத்தர் வருவாங்களே, ஓகேலா அவங்களது பேர்லாம் தெரியாது, அதான் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். பேர்லாம் தெரியாது, ஆனால் அவங்களது நல்லா இருந்துச்சு. இவர் சூப்பர்மேன் இறக்கம் காட்டுவார், நீ என் மேலே இறக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைடா வெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டு விடுவாங்க. அது நல்லா இருக்கும். தமிழ் டப்புலாம் நல்லா டப்பிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஒரு சில படத்தில் டப்பிங் மிஸ் ஆகும், அவங்க வாய்ஸ் இதெல்லாம். இந்த படத்தில் இந்த ஜுராசிக் வேர்ல்டுலாம் மிஸ் ஆயிடுச்சு, நிறைய இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அவங்க வாயை மூடிட்டே இருப்பாங்க, டப்பிங் போட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை, டப்பிங் கரெக்டாக. காமெடி எங்கே இருக்கா? அந்த நாய் பண்ணுறது தான், அந்த நாய் வர்றது எல்லாமே செம்மையாக இருக்கும். அப்போ இந்த ஷோ ஸ்டீலர் வந்து டாக் தான். ஆமாம், கொஞ்சம் துருன்னு இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். சூப்பர் சூப்பர். அவெஞ்சர் அளவுக்கு இருக்கு. அவெஞ்சர் பயங்கரமாக இருக்கு.